இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய பெரிய வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த நாளில் தம்மை தாமே கொடுத்த கடவுள் என்ற மையத்தில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யாரும் தன்னை பிறருக்காக கொடுக்க விரும்புவதில்லை. அவ்வாறு கொடுத்தாலும் அதை முழுமையாக யாரும் கொடுக்க விரும்புவதில்லை. அன்பு உறவுகளே, தன்னை கையளித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னை சார்ந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த கடவுள் தன்னைத்தானே அல்லது தம்மை தாமே நமக்காக கொடுத்தார் என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். நாளைய நாளில் பெரிய வியாழக்கிழமை அல்லது அதற்கு அடுத்த நாள் புனித வெள்ளி, ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி, அதற்கு அடுத்து என உயிர்ப்பின் பெருவிழாவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த இயேசு தம்மையே கையளித்தது போல நாமும் இந்த வாரத்தில் இந்த நாளில் நம்மை நாம் கையளிக்க, தியாகமாக்க, அர்ப்பணிக்க முயல வேண்டும். முதலாவதாக, கடவுள் தம்மை தாமே கையளித்தார் என்றால் அதனுடைய முழுமை தன்னை வெறுமையாக்கியதில் துவங்குகிறது. எனவே அவர் தன்னை கையளிப்பதற்காக முதலில் கடவுள் என்ற தன்மையிலிருந்து தன்னை வெறுமையாக்குகிறார். நான் கடவுள் தன்மையில் இல்லாமல் அங்கிருந்து இறங்கி வந்து மனித தன்மையோடு மனிதர்களோடு மனிதராக நான் மாறப்போகிறேன் என்பதை இறைவன் விளக்கி கூறுகிறார். தூய பவுல் பிலிப்பியருக்கு திருமுகம் 2:6-7 இவ்வாறாக சொல்லும்: கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து கொண்டிருக்கும் வேண்டியதாக ஒன்று கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தன்னை வெறுமையாக்கி மனிதருக்கு தன்னை ஒப்புரவாக்கினார், மனிதரோடு மனிதராக தன்னை ஈடாக்கினார் என்பது. இரண்டாவதாக, தம்மை தாமே கையளித்த இயேசு தன்னை வெறுமையாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் தன்னை இந்த உலகிற்கு வெறுமையாக்கியதன் அடிப்படையில் இன்னுமாக அவர் இறங்கி தன்னை தாழ்த்துகிறார். யார் ஒருவர் தன்னை கொடுக்க இந்த உலகிற்கு முயற்சிக்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக தாழ்ச்சி என்ற மாபெரும் பண்பு நலன் இருக்க வேண்டும். அதே பிலிப்பியர் 2:8 சொல்லும்: சாவை ஏற்கின்ற அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் தன்மையில் இருக்காமல் ஒரு அடிமை நிலை ஏற்று, ஒரு அடிமை எவ்வாறு தாழ்ச்சியோடு தன்னுடைய முதலாளிக்கு, தன்னுடைய தலைவனுக்கு சேவை புரிவாரோ அதே போன்று இந்த கடவுள் தன்னையே தாழ்த்தி நமக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, தம்மையே அவர் வெறுமையாக்கினார், தம்மையே அவர் தாழ்மையாக்கினார். மூன்றாவதாக, அதே இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்நிலைக்கு உட்படுத்தினார். இந்த இரண்டின் வெளிப்பாடாக அவர் தன்னையே பலியாக்கினார். எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் நம் எல்லோருடைய பாவங்களுக்காக பாவம் போக்கும் பரிகார பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த செம்மறியானது வெட்டப்பட்டு அவற்றினுடைய இரத்தத்தின் வழியாக இந்த உலகம் மீட்படைந்தது, பாவங்கள் கழுவப்பட்டது என்று எண்ணினார்களோ இஸ்ரேல் மக்கள், அதே போன்று இந்த இயேசு தம்மை தாமே பலியாக்குகிறார், தன்னையே அவர் பலியாக்குகிறார். ஒருவேளை இது தற்கொலையா? இல்லை, மாறாக தானே முன்வந்து தானே தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இறை தந்தனுடைய திருவுள்ளமும் இவருடைய விருப்பமும் இணைந்து இறை திட்டம் நிறைவேறுவதாக அமைகிறது. எனவே நாம் இந்த நாளில் எதை வெறுமையாக்கப் போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஆடம்பரங்கள், என்னுடைய வீண் செலவுகள் ஆகியவற்றிலிருந்து நான் என்னை வெறுமையாக்க அருள்தாரும் என்று ஜெபிப்போம். நம்மை எதில் நாம் தாழ்த்தப் போகிறோம்? நம்முடைய சுயநலங்கள், கர்வம், ஆணவம், நம்முடைய விடாமுயற்சியையும் முறியடிக்கின்ற நம்முடைய சுயநல எண்ணங்கள் அனைத்திலும் இருந்து நம்மை தாழ்த்தி, நானும் எல்லா மனிதர்களோடு ஒப்பானவன், எல்லா மனிதர்களும் என்னை போன்றவர்கள் இந்த நிலைக்கு வர வேண்டும். இந்த இரண்டும் வருகின்ற போது நாம் நம்மை பிறருக்காக கையளிக்க வருவோம். நம்முடைய சொல்லும் செயலும் பிறர் நலம் சார்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். எனவே இந்த மாற்றத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த நாளில் இந்த இறைவனிடம் வேண்டுவோம். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஜெபங்களை
நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அவற்றின் வழியாக அவற்றுக்குரிய பதில்களும் வருகின்ற காணொளிகள் வழியாக தரப்படும். ஆமென்.